ஒரு நாட்டின் அரசியலமைப்பின் முகவுரை என்பது மாற்ற முடியாதது. ஆனால் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கடந்த 1976ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒரு நாட்டின் அரசியலமைப்பின் முகவுரைதான் அதன் ஆன்மா என்றும் அந்த முகவுரை தனித்துவமானது என்றும் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கடந்த 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்தில் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் மாற்றப்பட்டு அதில் சோசலிச, மதசார்பற்ற, ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் அரசியலமைப்பின் முகவுரைகள் மாற்றப்படவில்லை என்றும் ஜெகதீப் தன்கர் கூறினார். ஓரணியில் தமிழ்நாடு என்பது திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க அனைவரையும் ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்தவர்களில் விருப்பம் உள்ளவர்கள் திமுகவிலும் உறுப்பினராக இணைவார்கள் என்றும் கூறினார். சாதி, மதம், கட்சி சார்பு என எதையும் பார்க்காமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக ஒன்றிணைக்குமாறு திமுகவினருக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். கீழடி, உண்மைகள் மறைப்பு, இந்தி திணிப்பு, கல்வி நிதி மறுப்பு, நீட் தேர்வு மூலமாக நம் வலிமையை குறைக்க சதி நடப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் என எல்லா வகைகளிலும் நம்மீது வன்மத்துடன் செயல்படுகின்றனர். நம் மண், மொழி, மானத்தை காப்பாற்ற ஒன்றாக நின்று எதிர்ப்போம் என கூறியுள்ளார். இந்த செய்தியை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திடமும் திமுகவினர் கொண்டு செல்ல வேண்டும். இதற்கான முன்னெடுப்பு ஜூலை 1 தொடங்கி 45 நாட்கள் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.